பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் அது கர்த்தரை கொண்டாடி மகிழ்கிற ஒரு நாள். அந்த நாளிலே இயேசு ஒரு எருசலேம் பட்டணத்திலிருந்து வரும்பொழுது அங்கே ஒரு கிராமத்திற்கு போகும்பொழுது அந்த கிராமத்திலே ஒரு கழுதை கட்டி வைத்திருந்த அந்த இடத்துல சீசர்களை அனுப்பி அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதை அதோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், அதை அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. அப்ப அந்த கழுதை கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அந்த கழுதையை கர்த்தர் அவிழ்த்தார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கட்டுகள் இருந்தாலும் அது அவிழ்க்கப்பட வேண்டும். அது அவிழ்க்கப்படும் பொழுது தான் கர்த்தர் அதை யூஸ் பண்ண முடியும். உன் வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் இருந்தாலும், என்னென்ன பாவ கட்டுகள் இருந்தாலும், மரண கட்டுகள் இருந்தாலும், அந்த கட்டுகளிலிருந்து நம்ம அவிழ்க்கப்பட வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தெய்வப்பிள்ளை, வாழ்க்கையில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கட்டு இருக்கோ அந்த கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். அது இயேசுவிடத்துல கொண்டு வரப்பட வேண்டும். அப்போதான் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. ஒரு ஆமே சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவப்பிள்ளை, இயேசு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது ஆண்டவர் இந்த கிராமத்திலே கட்டி வைச்சிருந்த அந்த கழுதை கட்டை கர்த்தர் அவிழ்த்தார். அதே போல இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில் என்னென்ன கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்க்கப்படும்படி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாமல் இருக்கிற ஒரு கட்டு, தேவனை துதிக்காமல் இருக்கிற ஒரு கட்டு, சில பாவ கட்டு, சில மந்திர கட்டு, சில மரண கட்டு, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படி தான் இயேசு சுவாமி ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ஓசன்னா என்று அவரை துதித்து ஆர்ப்பரித்து நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்.